அஸ்ஸலாமு அலைக்கும் வஹ்ரஹ்மத்துல்லாஹி வபரகாது. இன்று நாம் பேசப்போவது ஹெர்மோன் மலையை பற்றி. இந்த மலை சாதாரண மலை அல்ல, புராண கதைகளிலும் மத நூல்களிலும் இதற்கு முக்கியமான இடம் உள்ளது. இந்த மலையை பற்றி கேள்விப்பட்டவுடன் நமது மனதில் கேள்விகள் எழும். இதற்கு என்ன இவ்வளவு சிறப்பு? இஸ்ரேல் ஏன் இந்த மலையை இவ்வளவு ஆர்வத்துடன் பார்க்கிறது? இங்கு ஏதோ மறைந்திருக்கிறதா? ஆரம்பிக்கலாம். ஹெர்மோன் மலை மத்திய கிழக்கில் ஒரு முக்கிய எல்லையில் உள்ளது, சிரியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில். பழங்காலத்தில் இருந்தே இந்த மலை பற்றி விசித்திரமான கதைகள் உள்ளன. யூத நூல்களிலும் மற்ற புராண கதைகளிலும் இந்த மலையை புனிதமற்ற இடமாகவே பார்க்கப்படுகிறது. ஏனெனில் சிலர் நம்புவது இந்த மலையில் தடை செய்யப்பட்ட அறிவு மறைந்திருக்கிறது என்பதாகும். அது பூமியிலிருந்து வந்தது இல்லை, வேறு எங்கிருந்தோ வந்தது. இந்த அறிவு மனிதர்களுக்கு திடீரென பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது, தொழில்நுட்பத்திலும் வாழ்க்கையிலும். ஆனால் இது நன்மைக்காக இல்லை. மனிதர்கள் அதை தவறாக பயன்படுத்தினர். இறுதியில் ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு வந்து எல்லாவற்றையும் அழித்தது. வாழ்க்கை மீண்டும் பூஜ்யத்திலிருந்து தொடங்கியது. இதன் தொடக்கம் எங்கிருந்து? யூத கிறிஸ்தவ நூலான எனோக்கின் புத்தகத்தில் ஒரு கதை கூறப்படுகிறது. எனோக் என்ற இறைவாக்கினரை இஸ்லாமில் இத்ரீஸ் நபி என்று அழைக்கப்படுகிறார். குரானில் கூறப்படுவது இத்ரீஸ் நபியை அல்லாஹ் உயர்ந்த இடத்திற்கு எடுத்தார் என்பதாகும். எனோக்கின் புத்தகத்தில் கூறப்படுவது 200 தூதர்கள் வானத்திலிருந்து ஹெர்மோன் மலையில் இறங்கி வந்தனர் என்பதாகும். அவர்கள் மனித பெண்களின் அழகை பார்த்து நாம் அவர்களை திருமணம் செய்யலாம், குழந்தைகள் பெறலாம் என்று முடிவு செய்தனர். இவர்கள் வாட்சர்ஸ் என்றும் அழைக்கப்படுகின்றனர். இந்த தூதர்கள் மனிதர்களுக்கு தடை செய்யப்பட்ட அறிவை கற்பித்தனர். ஆயுதங்கள் செய்ய, மந்திரவாதம், ஜோதிடம், தாவரங்களிலிருந்து மந்திர மருந்து தயாரித்தல், எதிர்காலத்தை கணித்தல் போன்றவை. இதிலிருந்து பிறந்தவர்கள் நெஃப்லிம் என்ற ராட்சசர்கள், பெரியவர்களும் கொடூரமானவர்களுமான உயிரினங்கள். அவர்கள் மனிதர்களையே உண்ணத் தொடங்கினர். இறுதியில் இது தாங்க முடியாது என்று ஆனபோது கடவுள் ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கை அனுப்பினார். இந்த தூதர்களை தண்டித்து சங்கிலியால் கட்டி நெஃபிலிமை அழித்தார். இதுதான் அந்த கதை. ஆனால் இஸ்லாமில் இந்த கதை உண்மையல்ல. குர்ஆனில் தூதர்கள், மலக்குகள் அல்லாஹுவை மட்டுமே கீழ்ப்படிபவர்கள். அவர்களால் தவறு செய்யவோ குழந்தைகள் பெறவோ முடியாது. எனவே வீழ்ந்த தூதர்கள் என்ற கருத்து இஸ்லாமில் இல்லை. ஆனால் இந்த கதையில் நம்பிக்கை கொண்டவர்கள் இன்றும் ஹெர்மோன் மலையை சிறப்பாக பார்க்கின்றனர். இனி குரானில் கூறப்படும் ஹாரூத் மாரூத் என்ற தூதர்களின் கதையை கேட்போம். இவர்கள் பாபிலோனில் மனிதர்களுக்கு மந்திரவாதம் கற்பித்தனர். ஆனால் அவர்கள் எப்போதும் எச்சரிக்கை விடுத்தனர், இது ஒரு சோதனை, இதில் நம்பிக்கை வைக்காதீர்கள். இந்த மந்திரவாதத்தை சிலர் திருமணத்தை சிதைக்கவும் பயன்படுத்தினர். இவர்கள் உண்மையில் தூதர்கள், ஆனால் இஸ்லாமில் அவர்கள் தவறு செய்தவர்கள் இல்லை. யூத கதைகளில் ஒரு வித்தியாசம் உள்ளது. ஹாரூத் மாரூத் ஒரு பெண்ணை சாஹ்ரா என்றவளை காதலித்தனர். அவளுக்கு அல்லாஹுவின் மகத்தான பெயரை கற்பித்தனர். அவள் அதை பயன்படுத்தி வானத்திற்கு சென்றாள். ஆனால் பாவம் செய்ததற்கு தண்டனையாக நட்சத்திரமாக மாறினாள். அதுதான் சுக்கிரன், வீனஸ் என்று கூறப்படுகிறது. அவர்கள் தண்டனையாக ஒரு குகையில் தலைகீழாக தொங்கவிடப்பட்டனர். அங்கு இறுதி நாள் வரை இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. ஆனால் இது இஸ்லாமில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கதை இல்லை. சிலர் நம்புவது இந்த குகை ஹெர்மோன் மலையருகே டமாஸ்கஸுக்கு அருகில் உள்ளது என்பதாகும். அதனால் இந்த மலைக்கு இவ்வளவு மர்மம் கற்பிக்கப்படுகிறது. இஸ்ரேல் இங்கு ஹாரூத் மாரூத் அல்லது அவர்கள் மறைத்த அறிவை தேடுகிறதா என்று சிலர் நினைக்கின்றனர். இனி மற்றொரு கதை சுமேரிய நூல்களில் கூறப்படும் அனுநாக்கி. இவர்கள் வானத்திலிருந்து வந்தவர்கள். மனிதர்களுக்கு விவசாயம், நட்சத்திரவியல், உலோக உற்பத்தி ஆகியவற்றை கற்பித்தனர் என்று கூறப்படுகிறது. சிலர் கூறுவது இவர்கள் பூமிக்கு வெளியே இருந்து வந்தவர்கள், ஒரு மேம்பட்ட நாகரிகத்தில் இருந்து. பழங்காலத்தில் மனிதர்கள் இவர்களை தூதர்களாகவோ அல்லது கடவுள்களாகவோ பார்த்திருக்கலாம். இஸ்லாமில் அனுநாக்கி என்று ஒன்று இல்லை. ஆனால் இந்த கதைக்கும் ஹெர்மோன் மலையின் கதைக்கும் ஒற்றுமை உள்ளது என்று சிலர் நம்புகின்றனர். இஸ்ரேலின் ஆர்வம் என்ன? இப்போது ஹெர்மோன் மலை இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அவர்கள் இங்கு ஆராய்ச்சி செய்கின்றனர். இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் கூறியது, எங்கள் இராணுவம் இங்கு என்றென்றும் இருக்கும் என்று. இவ்வளவு ஆர்வத்திற்கு காரணம் என்ன? சிலர் கூறுவது இங்கு புராண எச்சங்கள் அல்லது தடை செய்யப்பட்ட அறிவு உள்ளது என்பதாகும். மற்றவர்கள் கூறுவது இஸ்ரேல் சுலைமான் நபியின் புதையலை தேடுகிறது என்பதாகும். சுலைமான் நபி ஒரு மகத்தான மன்னரும் இறைவாக்கினருமாவார். குரானிலும் தோராவிலும் கூறப்படுவது அவருக்கு ஜின்களையும் காற்றையும் விலங்குகளையும் கட்டுப்படுத்தும் ஆற்றல் இருந்தது என்பதாகும். அவரது புதையலில் தங்கமும் இரத்தினங்களும் மட்டுமல்ல, தெய்வீக அறிவும் புராண ஆவணங்களும் உள்ளன என்று சிலர் நம்புகின்றனர். இந்த புதையல் ஜெருசலேமுக்கு கீழே உள்ளது என்று பலர் நினைத்தனர். ஆனால் இப்போது சிலர் கூறுவது அது ஹெர்மோன் மலையில் உள்ளது. இஸ்ரேல் இங்கு சுரங்கங்கள் தோண்டி ஏதோ தேடுகிறது என்று சந்தேகிக்கப்படுகிறது. இவை ஏன் முக்கியம்?
ஹெர்மோன் மலையின் மூலோபாய இடம், உயரம், நீர், தெளிவான பார்வை இவை ஒரு காரணம். ஆனால் சிலர் கூறுவது இதற்கு அப்பால் மத மற்றும் மர்மமான இலக்குகள் உள்ளன என்பதாகும். இஸ்ரேல் சுலைமான் நபியின் கோவிலை மீண்டும் கட்ட விரும்புகிறது. அதற்கு இந்த புதையலை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் நம்பலாம். இதுதான் ஹெர்மோன் மலையின் கதையின் தொடக்கம். இங்கு என்ன மறைந்திருக்கிறது? ஹாரூத் மாரூத் அறிவா, சுலைமான் நபியின் புதையலா அல்லது அனுநாக்கியின் எச்சங்களா? இஸ்ரேல் என்ன தேடுகிறது? இந்த கேள்விகளுக்கு பதில்களை கண்டறிய ஒன்றாக பயணத்தை தொடருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வஹ்ரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.